கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7வது வார்த்தை எடுத்தவர் அவர்கள் வாசி எல்லோருக்கான செய்தி 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கண்களை முடிக்க எங்கள் கண்களையும் அடியது வாயின் வார்த்தைகள் எங்கள் அனைவரும் இறுதி கிடையாது. நம்முடைய சமூகத்தில் நமக்கு பிரியமானதாக சுவாமி இரண்டு சகோதர சகோதரிகள் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீதிமொழிகள் 7:14 சமாதான வழிகள் எங்கே சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த வழிகளை நிறைவேற்றும் பொறுப்பு கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாறுதிரு வார்த்தைகள் பார்த்த சகோதர சகோதரிகள் 7வது வார்த்தை அவர் மீது சில பொறுப்புகள் சில கடமைகள். ஒன்று சமாதான வழிகள் செலுத்துவது கடமை மீது எழுதலாம். உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற முதல் தலைப்பு ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையை பிதாவின் கையில் கொடுத்தார். இதை தொடர்ந்து ஸ்தேவானதை செய்வார். அப்போஸ்தலர்களுடைய 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் மன்னிப்பை கொடுத்த ஸ்தேவான் 59ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 7:59 அவர் வாசிகள் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸ்தேவான் தன் ஆவியை கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறது. நம்முடைய ஆவி திருப்புகிறது, தானாக செல்லுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார், தன் உயிரை ஒப்பு கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, commit soul to his Father. அர்ப்பணிக்கிறார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பயத்திலே பெரிய பயமானவர், மிகப்பெரிய பயமானவர் இதுதான் நம்மை அனுதினமும் கொடுக்கிறது. முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக மிக முடியாத அந்த அதிக நாட்களை மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவமனைகளை சென்ற பொழுது அந்த மருத்துவர் அவரை பரிசோதிக்கிறார். ரொம்ப வீக்காக இருக்கார், முதுமை. டாக்டர் கலைஞர் பக்கம் சொல்றார், ஐயா என் மூச்சு நன்றாக இழுத்து விடுங்க அப்படின்னா என்ன சொன்னார், மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கன்னு சொன்னார். கலைஞர் சொன்னார், மூச்சை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. என்ன சொன்னார், மூச்சை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். அந்த ஆபத்தான நிலைமையில் கூட அவருக்கு இருந்தது நகைச்சுவை. காரணம் பயமற்ற நிலை. நமக்கு விரும்புகிறமோ விரும்பலையோ ஒரு நாள் அதை விட்டுதான் ஆகணும். அதை நம்ம விட்டு போகதான் செய்யும். நாமும் பற்றற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். எதற்கும் ஆயுதமாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நான் மூச்சு விடக்கூடாததற்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆண்டவர் மூச்சு விடுவதற்கு தான் எக்ஸலுக்கு போனேன். தைரியமாக முந்தி ஒப்படைக்க போனார். நான் ஊத்துக்குழியிலே அழகாக பணியாற்றிய நாட்களே எனக்கு தெரிந்த ஒரு தலைமை ஆசிரியர். அவர் கொஞ்சம் விலகில் பணிச்சவருக்கு தொடர்ந்து சிகிச்சை எடுத்தார். கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ஒரு முறை 2 முறை 3 முறை 4வது முறை ஹாஸ்பிட்டல் கொடுத்தார். என்ன செஞ்சாலும் தெரியல. மகனை கூப்பிட்டார், வேலை வேணாம், ஆம்புலன்ஸ் புக் பண்ணேன், சொந்த ஊர் போகலாம். சொந்த ஊர் கன்னியாகுமரி பண்ணோம். எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைப்பா இதுக்கு மேலே வேணாம், நான் ரெடியாகிட்டேன், நீ ஆம்புலன்ஸ் புக் பண்ணேன், கன்னியாகுமரி போகலாம். அம்மாட்ட சொல்லிடு, அக்காட்ட சொல்லிடு,
விதமாக நேராக கோயம்புத்தூருக்கு ஆம்புலன்ஸில் சொந்த ஊர் சென்றார். அவருடைய துணைவியாக கேட்க அந்த மகள் இலக்கிய போனார். தன் சொந்த ஊருக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் இருந்தார். அடுத்த நாள் அவர் கிறிஸ்துவுக்குள்ளார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உலக ஆசை பட்டியல்கள் நான் விடுபட்டு வாழப்பட்டேன். ஆண்டவர் எதற்கும் மறைக்க மாட்டேன். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை பற்றிக் கொள்ளவில்லை. பற்றற்று வாழும் ஒரு நிலைமையிலே இருக்கிறார். நீங்க கூட சாவுதான் எனக்கு பயமா இருக்கு. நம்முடைய பொறுப்புகளை விட்டு கொடுக்க நமக்கு பயமா இருக்கு. மனசு சில குடும்பங்கள் அடுத்த தலைமுறை மகன்களோ மகள்களோ மருமக்களோ அந்த வீட்டை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்படைக்கிறதுக்கு சில பெற்றோர்களுக்கு மனசு, சில நிறுவனங்களில் பொறுப்புகளை ஒப்படைக்க மனசு, சில திருச்சபைகளில் பொறுப்புகள் அடுத்த தலைமுறைக்கு ஒப்பு கொடுக்க மனசு. Let's be ready to hand over the next generation responsibility, our ministry, our life, our soul, anytime. எந்த நேரமும் நம்முடைய பொறுப்புகளை கடமைகளை அடுத்த தலைமுறைக்கு ஒப்புக் கொடுக்க நம்ம ஆண்டவர் சிறப்பாக ஒப்புக் கொடுத்தார், நிறைவேற்றி ஒப்புக் கொடுத்தார், நேரத்துக்கு ஒப்புக் கொடுத்தார், நிறைவேற்ற ஒப்புக் கொடுத்தார். ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, charge handed over is more important than the charge taken over. ஒரு பொறுப்பை ஒப்படைத்தல் என்பது அந்த பொறுப்பை மேற்கொண்ட மேற்கொள்வதை மிக முக்கியமானது. சார்ஜ் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அதை ஒப்படைக்க. இந்த உலகத்துக்கு நான் வந்தது முக்கியம் அல்ல, இந்த உலகத்தை விட்டு செல்வது முக்கியம். அது ரொம்ப அழகா மோசையை யோசுவாட்ட படைச்சார், பவுல் தீமோத்தேயுவை படைச்சார், ஆண்டவர் பேதுருவிடமும் சீசருக்கு ஒப்புக் கொடுத்தார். தன் உயிரை மிக அழகாக ஒப்புக் கொடுத்த ஆண்டவர். உண்மையிலே இந்த வார்த்தை ஒரு யூத ஜெபம். சங்கீதம் 33:5 வாசிகள். சங்கீதம் 33:5. சங்கீதம் 33:5. கர்த்தாவே உடைய கைகள் நாவில் ஒப்புவிக்கிறேன். சத்தியபரமாக கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அது ஆக்சுவலாக வந்து ஒரு யூத பிரேயர். அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வரலாற்றில் செய்கிறாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு ஆதாரப்படி முடிச்சு பைபிளில் 2 பேர், ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் செய்வார். அடுத்தவருடைய திருச்சபை வரலாற்றை எடுத்து பார்த்தா மாற்றி விட்ட மறிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, பராபரமே ஒரு கைகளில் நான் கொடுக்கிறேன். இது அவருடைய கடைசி வார்த்தை. ஜீகன்பால் சொன்ன கடைசி வார்த்தை, உடைய கைகளில் நாவே கொடுக்கிறேன். 2 சகோதர சகோதரர்கள் ஒப்படைத்தல் மிக மிக அவசியம். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு மனது வேண்டும், அதற்கு நாம் ரெடியாக இருக்க வேண்டும். சீக்கியாவை பார்த்து கர்த்தர் ஏசாயா மூலமாக சொன்ன வார்த்தை, என் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், ஏன்னா நான் கூப்பிடுறேன் வாழ்க்கை முடியும். நாம் இந்த உலகின் பயணிகள், டூரிஸ்ட் ஆஃபீஸ் மூலம் இந்த உலகத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள். இன்னொரு பேருக்கு மோட்ச பிரயாணிகள். மோட்சத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய ஒப்புக் கொடுக்க ஒப்படைக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க நம்மால் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த கவலை இருக்காது, எந்த பிரச்சனை இருக்காது. ஆண்டவர் எப்போது அதை ஆயத்தமாக இருக்கிறாரோ அவரை சந்திக்க ஆண்டவருடைய கணக்காக ஒப்புக் கொடுத்தார். செகண்ட் டைம் அவர் ஒப்புக் கொடுத்ததினாலே அவர் உயிரோடு இருந்தார். அதனால் நம்மை ஒப்புரவாக்கினார். 2வது தலைப்பு ஒப்புரவாக்கினார். யாரோடு? பிதாவோடு. லூக்கா 14:26 அந்த 7 ஆசிரியர் ஆபிரகாம் உண்மையிலே. லூக்கா 16:26 படிங்க. அதுவும் இல்லாமல்
பிளவு, ஒரு பெரிய பிளவு, ஒரு டிஸ்டன்ஸ். எங்க ஆரம்பிக்குது? ஆதியாகமம் 3:14. பகையை உண்டாக்குகிறது. இங்கே பெரிய பகை, இங்கே பெரிய இது நம்முடைய வாழ்க்கையில பாருங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு பகை, உறவுகளில் அவ்வளவு பிளவு, உடன்பிறப்புகளில் உறவுகளில் அவ்வளவு பிளவு, அவ்வளவு பகை. அன்பு சகோதர சகோதரி, நமக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த பிளவை, சாத்தான் மூலம் ஏற்பட்ட அந்த பகையை அவர் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாக்குகிறார் சிலுவையிலே. பேசியர் 2:14 சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஒரே உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்கும்படி செய்கிறார். Through the cross. சிலுவையின் மூலமாக இதை செய்தார். கொலோசியர் 1:22 கொலோசியர் 1:22 உங்களை அவர் தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். நாம் தனியாக இருக்கிறோம். கிறிஸ்து மறைக்கு முன்பதாக நாம் தனியாக இருந்தோம். நமக்கும் பரலோகத்திற்கு பெரிய பிளவு, நமக்கும் பரலோகத்திற்கு மிக பெரிய பகை. ஆண்டவர் அதை மிக அழகாக ஒப்புரவாக்கினார். ஒரு உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நான், this is myself. நான் தனியாக இருக்கிறேன். எனக்கும் பரலோகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளவு, கேப், டிஸ்டன்ஸ். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்கிறார் என்றால், என்னோடு அவர் இணைகிறார். ஜாயின் வித் மீ. அவர் என்னோடு இணைகிறார். நீ நான் தனியாக அல்ல, நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். பவுல் சொல்வார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார். தனியாக இருந்த என்னை மிகப்பெரிய பிளவு, மிகப்பெரிய பகை, அதை ஒன்றாக்கி சிலுவை மூலமாக நம்மை சேர்க்கிறார். That is cross, that is Christ. சிசி, இந்த வார்த்தை ஞாபகம் செய்வேன். நமக்கு சிசின்னா வேற ஒரு சர்ச்சுக்கு அவசியம். சிலுவையிலே நம் ஆவியை ஊற்றுவதன் மூலமாக அவர் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். Through the cross, Christ joined with me. So Christ and the cross is inseparable in our life. சிலுவையும் கிறிஸ்துவும் உடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க வேண்டும். Inseparable. Through this cross, the Christ Spirit, the heavenly Father, and the சகோதர சகோதரி, ஒவ்வொரு வார்த்தையில் ஊழியத்தால் அவர் செய்தார். அவர் சொல்லுவார், எங்கள் கரங்களிலே தேவன் கொடுத்த ஊழியம் ஒவ்வொரு வார்த்தையில் ஊழியம் ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு பிதாவோடு சக விசுவாசிகளோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, ஒப்பு கொடுத்ததினாலே அவர் உயிரோடு இருக்கிறார். ஆவி ஒப்பு கொடுக்கிறாரா, பிதா அவர் உயிரோடு இருக்கிறார். மூன்றாவது, இது ஒப்பு கொடுத்த ஒரு உயிரோடு எழுதினாலே செய்த ஒரு காரியம் ஒப்பமிட்டார். அவர் கையொப்பமிட்டார், ஒப்பமிட்டார். கொலோசியர் 2:14 கொலோசியர் 2:14 அதை நான் பொது மொழிக்கு படிக்கிறேன். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அந்த பாண்ட் பேப்பரை கிழிச்செறிகிறார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அளவை முடித்து விட்டார். தன் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சி கொள்ளாதமாக ஊர்வலமாக எடுத்துச் சென்றார். என்ன சொல்றாருன்னா, பவுல் தம் ஆவியை ஒப்பு கொடுத்து ஒப்புரவாக்கிய ஆண்டவர் சிலுவையை நமக்காக ஒரு ஒப்பமிடுகிறார், கையொப்பமிடுகிறார். என்னவென்றால், எதிராக இருந்த எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறார், தூக்கி எறிகிறார்.
அலுவலகத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த நிறைய பேர் பார்த்துட்டு இந்த ஃபைல் பழைய பேர் என்னன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபைலுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு ஃபைல் இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த பழைய பேர் என்னன்னா கேரக்டர் ஃபைல், சிஎஃப் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துருக்காங்க லேட்டஸ்டா பிஎஃப் பார்த்துருக்காங்க, பர்சனல் ஃபைல். ஸோ the character file became as personal file. ஒவ்வொரு அலுவலகத்திலும் அந்தந்த அலுவலரை குறித்த ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணப்படுகிறது. அதிலே அவர்கள் குறித்த அனைத்து கடித போக்குவரத்துகளும் பயன்படுத்தப்படுகிறது. சமீபத்திலே ஒரு அலுவலகம் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு இஷ்யூ விஷயமாக ஒரு நபர் கணக்கெடுத்து கூறப்படுகிறார். அவர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னது முதல்ல ஒரு ஃபைல் எடுத்துவாங்க, அவருடைய கேரக்டர் ஃபைல், பர்சனல் ஃபைல் எடுத்துவாங்க. அந்த ஃபைல் வந்துச்சு. அந்த சம்பவம் எங்கே நடந்தது கேட்குறாங்க. அந்த ஃபைல் திரும்பி பார்க்குறாங்க. அந்த நபருக்கு போடப்பட்ட கிளான்ஸ் ஆகுது. அதுக்கு அவர் ஒரே பண்ணாமல் கடிதங்கள் அவருக்கும் தலைமை கடிதம் அவர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள், அவர் மீது உள்ள புகார்கள் தனியாக பயன்படுத்தி எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டு பயன்படுத்தி கூட்டி கொண்டாங்க. இஸ் அன்ஃபிட். எல்லாருக்கும் ஒரு ஃபைல் இருக்கு. கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்றாரு. நம்மை குறித்த ஒரு ஃபைலை ஆண்டவர் மெயின்டைன் பண்றார், பராமரிக்கிறார். சொன்ன பாருங்க, நிறைய அதுல அறிவிக்கு. There are so many minus, weaknesses, limitations, sins, trespasses, so many things in our life. அதற்கு இதை நம்ம பண்ணுவதற்கு எனக்கு சகோதர சகோதரிகளே, this is me or me minus, so many minus in our life. It's there பொழுது when Christ joined with me, or Christ joined with us, minus turned us plus. எல்லா விலகடிகளும் வெள்ளமாக மாறிவிடும், மைனஸ் பிளஸ் ஆக மாறிவிடும். ஃபைல் எடுத்து ரெடி குறுக்க ஒரு ஓடு போட்டு சைட் பண்ணி எல்லாம் தூக்கி எரிச்சு எல்லாம் மன்னிக்கப்பட்டது. மகனுக்கு அவர்களுக்கு ஒரு புது ஃபைல போடுகிறார். Create a new file. And the minus plus Christ, that is cross of Christ. ஆண்டவர் கரத்தை விட்டு கொடுக்கும் பொழுது விளைவடிகளெல்லாம் வெள்ளமாக மாறுகிறது. இதுதான் அவர் சிலுவையில் செய்திருக்கிறார். ஒரு கரத்தை விட்டு கொடுப்போம். இந்த வாழ்க்கையில் இதே விளைவுகள் உண்டு, குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மீறுதல்கள் உண்டு, கீழ்ப்படியாமைகள் உண்டு. இன்னும் ஆதாமங்களாக ஏவல்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மோட்ச பிரயாணிகள் இந்த பூமிக்கு வந்து சுற்றுலா பயணிகள் ஒரு நாள் நம்மை ஆண்டவர் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். சமீபத்தில் எனக்கு பார்த்த ஒரு காட்சி, ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அவருடைய கடைசி நாள் தீர்மானம். லாஸ்ட் டே டிசைட் தட் ஹி இஸ் குட் ஆர் பேட். அதுக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை பக்கங்களை நாம் திருத்திக் கொள்ளலாம், மாற்றிக் கொள்ளலாம். கிறிஸ்துவின் கடைசி நாள் அவர் யார் என்பதை காண்பித்து ஒப்பு கொடுத்த பொழுது நூற்றுக்கற்பதி சொன்னார், இதோ இவர் ஒரு நீதிமான். நீதிமான் அமிதமாகவே நாமும் வாழ்நடைக்கப்படுகின்றோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா
முன்பாக எழுதப்பட்டவர்களுக்கு எதிராக ஒப்புவித்தார். புது மாற்றப்பட்டார். வாழ்வை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்கள் வாழ்வின் கடைசி நாள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதுவரை நாங்கள் அண்டிக் கொண்டு கிறிஸ்துவோடும் சிலுவையோடும் எங்கள் வாழ்க்கையை பயணிக்க இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.